श्री राम जय जय राम। 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 जय श्री राम। श्रोता भावे सावधान, अर्ती घालावे मन, खुणे पावता समाधान, अंतरी कळे तेने जितुके ज्ञान कथिले, तितुके स्वप्नावरी गेले, अनुर्वाच्य सुख उरले शब्दातीत। ते शब्दे विण ऐक्यता, अनुभवना अनुभविता, ऐसा निवांत तो मागुता जागृती आला। तेने स्वप्नी स्वप्न देखिला, जागा होऊनी जागृती आला। ते शब्द कुंठित झाला, अंत न लगे। या निरूपणाचे मूळ केलेचे करू प्रांजळ, तेने अंतरी निवळ समाधान कळे। तव शिष्ये विनविले, जी हे आता निरोपिले, ते पाहिजे बोलिले मागुते स्वामी। मज कला या कारण, केलेची करावे निरूपण, येथील जे का निज खून, ते मज अनुभवावी। अजन्मा तो सांग कवण, तेने देखिला कैसा स्वप्न, तेथे कैसे निरूपण बोलिले आहे। जाणोनी शिष्याचा आदर, स्वामी देती प्रत्योत्तर, तेची आता अतितत्पर, श्रोती येथे परिसावे। जय श्री राम। जय श्री राम. நம்மளுடைய ஸ்வரூபம் ஆத்மா எப்படின்னு எதை சொல்றோமோ அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த ஆத்ம விசாரம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் ஆகிற பர்யந்தம் நம்ம நிலை வேறையாக இருக்கு. அந்த நிலை அப்படிங்கிறது தேகத்தோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கொண்டாடிண்டு, நான் இந்த தேகம், நான் இன்னார், நான் இந்த பேர் உள்ளவன் அப்படிங்கிறது அஜ்ஞானமும் அவித்யையும் இருக்கிறதுனால இருக்கு அப்படிங்கிறத பல இடங்கள்ல தாஸ்போத சிரவணம் பண்ணிட்டு வந்தோம். அப்பேற்பட்ட அஜ்ஞானமான நிலையிலிருந்து உண்மையான ஞானம் உண்டாகி நம்மளுடைய ஸ்வஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு ஆத்ம சாட்சா்காரம் அடையிறது தான் இந்த மனுஷ ஜென்மாவுடைய குறிக்கோளே. ஏன் அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும் அப்படின்னா, எப்போ ஒருவன் அந்த ஆத்ம சாட்சா்காரத்தை அடையிறானோ, எவன் ஒருவன் அந்த சமாதானத்தை அடையிறானோ, திரும்ப இந்த ஜன்மம் மரணம் அப்படிங்கிற சக்கரம் கிடையாது. நாம் யாரோ அதுவாக இருக்கிறதுக்கு தான், அந்த நிலைக்கு போகிறதுக்காக தான், அந்த பரமார்த்தத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்றது நம்ம சாஸ்திரங்கள். இந்த அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய நம்மளை நாம் அறியணும். அதை எப்படி அறியறது? சத்குருநாதாள் சரணாரவிந்தத்துல சேவை பண்ணி அவருடைய மார்க்கதர்சனத்துல இருந்து அவர் எதோ உபதேசிக்கிறாரோ அதை உபாசனை பண்ணி பகு சுலபமாக இதை அடைஞ்சு விடலாம். சத்குருநாதாளும் சத்சங்கமும் ரெண்டும் அவ்வளவு முக்கியமான ரெண்டு தூண். அதை யாரு பிடிச்சு விடுறானோ அவன் தப்பிச்சுடுவான் அப்படிங்கிறதும் நம்ம சாஸ்திரங்களும் பெரியோர்களும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த விஷயம் அங்கங்க தாஸ்போதத்துல பிரதித்வனி கொடுத்துட்டே இருக்கும். சிஷ்யன் கிட்ட பேசும்பொழுது இந்த உபதேசங்களை பண்ணிட்டு வரக்கூடிய ராமதாசர் இடத்துல சிஷ்யன் கேட்கிறான்,
அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சோதா கேட்கும் பொழுது, அனுபவத்தை எப்படி சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சது இந்த சமாசம். அனுபவம் அப்படிங்கிறது உணர்றது தானே. தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு, புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு, உணர்றதுங்கிறது மூணாவது. தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாப்திகமான ஞானம். ஞான சம்பாதனம் தான் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. படிச்சோ கேட்டோ ஒரு இடத்திலிருந்து கேட்டுண்டோ சப்தங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான் தெரிஞ்சுக்கிறது. வெறும்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அது என்னதுன்னே தெரியாம இருக்கலாமே. ஒரு சின்ன குழந்தையும் தான் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறது. ஆனா என்ன விஷயத்தை தெரிஞ்சுட்டதோ அந்த விஷயம் ஏன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. வளர வளர அவன் ஆழமாக அதை விசாரம் பண்ண அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். அந்த புரிஞ்சுக்கிறதுங்கிறது என்னன்னா, எந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டோமோ அது பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து என்ன, அது பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கிறதுங்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது தெரிஞ்சின்ற விஷயத்தை விட இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கு அதோடைய அர்த்தம். தெரிஞ்சின்ற விஷயம் எப்படி வந்தது? சப்தங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சப்தம் அர்த்தத்துக்கு ஒரு வாகனமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இதுல சப்தமே ஒரு அர்த்தத்துக்கு வாகனம். சப்தம் அப்படியே அந்த அர்த்தத்தை கொண்டு நம்மளிடத்துல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அந்த சப்தம் இருக்கு. அதுக்கப்புறம் விசாரம் பண்ண கொண்டு வந்த சப்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் அது தெரிஞ்சுக்கிறோம். அறுவடை பண்ணி வரக்கூடிய தானியம் போல அது கூட வரக்கூடிய இலை நாறு, அதுக்குள்ள தானியம் இருக்கும். அந்த இலையும் நாரும் தான் தானியத்தை நம்மிடத்தை கொண்டு கொடுக்கறது. அதுக்கப்புறம் இந்த இலையும் நாரும் நம்மளுக்கு தேவையில்லை. அது உள்ள இருக்கக்கூடிய தானியம் தான் நம்மளுக்கு பகுமூல்யமான விஷயம். அந்த தானியம் அர்த்தம் போலவும் அந்த இலையும் நாரும் சப்தம் போலவும் இருக்கு. இது ஸ்தூலமான விஷயத்துக்கு இந்த உதாரணம் சரி. ஆனா பரமாத்ம விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த உதாரணம் முழுசா இந்த உதாரணத்தை அதில் உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா பரமாத்ம விஷயம் அப்படின்னு சொல்றதே, பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்றதே ஒரு சூக்ஷ்மமான மார்க்கம் தானே, ஸ்தூலமான மார்க்கம் அல்லவே. சூக்ஷ்மமா போக போக இந்த உதாரணங்களுடைய வெயிட்டேஜும் கருத்தும் மாறுறது. ஆக மொத்தத்துல சப்தம் நம்மளுக்கு ஒரு ஞான விஷயத்தை தெரிய வைக்கிறது. அர்த்தம் அந்த ஞான விஷயத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறது. இது ஒரு நிலை. இதோடையும் இன்னும் சூக்ஷ்மமான நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதுதான் கல்பனையை பத்தி பேசினார். ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி போய் ஒரு விஷயம் நாம் எல்லாருமே இப்ப இந்த விஷயம் அனிர்வச்சனீயம் அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சார் சமர்த்த ராமதாசர். ஆனா அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லி விட்டுனா அப்புறம் இந்த சிஷ்யன் என்னத்தை பண்ணுவான்? அப்புறம் அதுக்கு மேல அவனால ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. அந்த கவலையில இந்த சிஷ்யனே கேட்டுக்கிறான், நீங்க அனிர்வச்சனீயம்னு நீங்க சொல்லி விட்டுட்டேன், நான் மேற்கொண்டு என்ன பண்றது? அது அனிர்வச்சனீயமான விஷயமா இருக்கலாம், ஆனா என்னை எப்படியாவது புரிய வைக்கிறது தான் உங்க கையில இருக்கு. அது எப்படியாவது என்னை புரிய வைக்கணும் நீங்கள். அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன அர்த்தம்? அதை வர்ணிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை. அதை வர்ணிக்கவே முடியாது, அதனால புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அனிர்வச்சனீயம் அப்படிங்கிறது அதை புரிஞ்சுக்க 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 சூக்ஷ்மமான இருக்கக்கூடிய நிலைக்கு போக போக நாமே அந்த வஸ்துவாக ஆகிறது தான் அனிர்வச்சனீயம். அப்போ அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொல்றது சொல்ல முடியாது அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை சூக்ஷ்மமாக போய் புரிஞ்சுக்க சொல்லறதுக்கு ஆள் இருக்க மாட்டான்னு தான் அனிர்வச்சனீயம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம்.
அவனை சொல்ல முடியாதுங்கிறது இல்லை, அவனை பத்தி சொல்ல போகி 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 நாமே அவனாக ஆகும் பொழுது யார் யாரிடத்துல எதை சொல்றது? சொல்லறதுக்கு விஷயமும் மிஞ்சல, சொல்ல கேட்கறதுக்கு ஆளும் மிஞ்சல. அப்ப சொல்லறவன் தேவையும் இல்லை. அப்படிங்கிற சூக்ஷ்மமான அதிசூக்ஷ்மமான நிலைக்கு போகும்பொழுது சொல்லறதுக்கும் சொல்லும் சொல்லறவனும் இல்லை அப்படிங்கிறது தான் அனிர்வச்சனீயமான நிலை. அப்படிங்கிற விஷயத்தை அருமையா சொல்லிட்டு வரார் சமர்த்தர். ஸ்ரோதாபாவே சாவதான அர்த்திகாலாவே மன குணே பாவதா சமாதான அந்தரீகலே. ஐக்கிய ரூபமாக ஆகணும் அப்படிங்கறத நேத்திக்கு கேட்டோம். சமாதான நிலை அப்படிங்கிறது என்ன? சூன்யத்வாதீத சுத்த ஞான தேனே ஜாலே சமாதான ஐக்கிய ரூபே அபின்ன சகஜஸ்திதி. துவைத்த புத்தியோடு இருக்கும் பொழுது இதோ ஒண்ணு இருக்கு, அதோ அங்க ஒண்ணு இல்லை அப்படிங்கிற நிலை சர்வசாதாரணமாக நம்ம உணர்றோம், பார்க்கிறோம். எந்த விஷயம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இல்லைன்னு வேற ஆயிடுறது. அப்போ இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அது இல்லையில போய் அடங்கி விடுறது. எந்த விஷயம் ஏற்கனவே இல்லையோ அதுவும் இல்லைன்னு ஒண்ணு அடங்கி விடுத்து. இது ரெண்டும் சமரசமாகி அஸ்தி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் ரெண்டும் சேர்றது. அஸ்தி அப்படிங்கிற நிலை அதுவும் அடங்கி போய் சூன்யம் அப்படிங்கிற நிலைக்கு போய் அடங்கிறது. சூன்யம் அப்படிங்கிற நிலை சுத்தமான ஞானத்துல போய் அடங்கிறது. கடைசியில துவைத்தமா ஒண்ணும் இல்லாம அபின்னமாக இருக்கு. இதுக்கு சகஜஸ்திதி என்கின்ற பெயர். இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்தார். அத்வைத நிரூபண ஹோதா நிமானி துவைதாச்சி வார்த்தா ஞான சர்ச்சா போலோ ஜாத்தா ஜாகிருதி ஜாலி. அத்வைதத்தை பத்தி சொல்லிட்டு வரும்பொழுது தானாவே துவைத்தம் நகர்ந்து போயிடுறது. இந்த அத்வைதத்தை பத்தி சொல்லிட்டு துவைத்தம் நகர்ந்து போறதே அதுக்குதான் ஞான சர்ச்சா அப்படிங்கிற பேர். இந்த ஞான சர்ச்சா அப்படிங்கிறது என்னதுனாக்கா ஜாகிருதி ஆகிறது தான் ஞான சர்ச்சா அப்படிங்கிறது. அதனால எந்த அளவுக்கு ஜாகிருதி அடையிறோமோ அந்த அளவுக்கு ஞானம் பிரகாசிக்கிறது. ஞானம் எந்த அளவுக்கு பிரகாசிக்கிறதோ விசாரம் அதி சூக்ஷ்மமாக போகிறது. விசாரம் எவ்வளவு சூக்ஷ்மமாக போகிறதோ துவைத்த புத்தி நகர்ந்து போகி அத்வைத்தம் தளச்சு நிற்கிறது. இந்த விஷயத்தை ஸ்ரோதா பாவே சாவதான, ஸ்ரோதாக்கள் இந்த விஷயத்தை சாவதானமாக இருந்து தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். அர்த்தி காலாவேமன. அதனால ஒரு உபாசகன் பாரமார்த்திகமான மார்க்கத்துல அவன் பிரவேசிக்கும் பொழுது சப்தம் மூலமாக தான் சத்குருநாதாளிடத்து அவன் ஞானத்தை பெறறான். அந்த ஞானத்தை பெற்று சத்குருநாதாள் கிருபையினாலேயே அவருடைய விவேச்சனங்கள்னாலேயே அவர் பண்ணக்கூடிய நிரூபணங்கள்னாலேயே அது உள்ள என்ன அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தத்துல தன் மனசை செலுத்தணும். அர்த்தி காலாவே மன குணே பாவதா சமாதான அந்தரீகலே. அந்த சப்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை கேட்க கேட்கவே அவன் மனசுல சமாதானம் வர ஆரம்பிக்கும். அது அந்த சமாதானத்தை என்ன ஏதுன்னு அவன் கிட்ட கேட்டா ஓரளவுக்கு தான் அவனாலேயே சொல்ல முடியும். ஆனா அந்த சமாதானத்தை தன்னுடைய உள் மனசுல தன்னுடைய ஹிருதயத்துல அவன் உணரறான். அந்தரீகலே தேனே ஜித்துக்கே ஞான கதிலே தித்துக்கே சப்னாவரி கேலே அனுர்வாச்ச சுக உரலே சப்தாதீத. அவர் ஞானத்தை எவ்வளவு ஞானங்களை தன்னுடைய உபன்யாசங்கள் மூலமாகவும் தன்னுடைய பிரவச்சனங்கள் மூலமாகவும் சத்குருநாதால் சொல்லறார். அந்த ஞானமான விஷயத்தை அவன் கேட்க 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 அவனுடைய வாழற விதமே மாறுறது. எல்லாரும் வாழறா மாதிரி அவன் வாழல.
அவனுடைய நடைமுறையே மாறுறது, அவனுடைய விசாரம் பண்ணக்கூடிய விதம் மாறுறது, எல்லாம் விலட்சணமாக மாற மாற அவனை பார்த்தா கண்ணை முழிச்சுண்டு மற்றவா மாதிரி அவன் இந்த லோகத்தை வளையவரானே தவிர எல்லார் மாதிரியும் அவன் வாழல. அதே தித்துக்கே ஸ்வப்னாபரீகேலே, ஸ்வப்னத்துல இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் அவன். ஸ்வப்னம் அப்படிங்கிறது என்னது? லோகாவஸ்தையில இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலைதானே சொப்பனம். ஜாகிருதி அவஸ்தையில இல்லாம இருக்கிறது தானே சொப்பனம். இவன் இந்த ஞான விஷயங்களை கேட்க கேட்க சாதாரணமாக இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜாகிருத அவஸ்தையில அவன் இல்லாம இருக்கான். அதே சொப்னத்தில் இருக்கிறதுக்கு ஈக்குவலா போச்சு. அனுர்வாச்சிய சுக உரலே சப்தாதீத, அனிர்வாச்சியமான ஒரு சுகம் அப்படின்னு சொல்றோமே, அந்த சுகம் அவன் மனசுல தங்க ஆரம்பிக்கிறது. அது சப்தங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, சப்தங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவன் தன் ஹிருதயத்தை தானே உணரறான். சிஷ்யன் இதுதானே கேட்டான் சமர்த்தர்கிட்ட. என் மனசுல அந்த அனுபவத்தை அனிர்வச்சனீயம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தேனாலும் எப்படி சரியாகும்? அந்த அனிர்வச்சனீயமான அந்த சுகத்தை நீங்க தான், என்னுடைய ஹிருதயத்தை நீங்க தான் அந்த பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு கேட்டதுன்னா அவர் எப்படி பிரதிஷ்டை பண்றார்? அதே அனிர்வச்சனீயமான விஷயத்தை வச்சனங்களாக சொல்லறார். அவர் வச்சனங்கள் சொன்னாரானால், அவர் முகத்தினால் அந்த வச்சனங்களை கேட்டோமானால், அந்த வச்சனங்கள் சப்தங்கள் தான்னாலும், சப்தங்கள் அப்படிங்கிறது இந்த லோகத்தை மித்யை அப்படிங்கிற விஷயத்தை சேர்ந்ததாதா இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லறவர். இது ரெண்டுத்தினாலும் என்ன ஆகுது? அதே சப்தங்கள் எது மித்யையோ, அதே சப்தங்கள் எது அசாஸ்வதமோ, ஆனா அந்த சப்தங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கே, அந்த அர்த்தம் அதிசூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அது நம்ம மனசுல தங்கி அந்த அர்த்தமுமே மனசுல இருக்கக்கூடிய நிலையில தான். ஆனால் அங்கேருந்து நம்ம ஹிருதயத்துக்கு அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது? சப்தாதீதமாக அர்த்தாதீதமாக, அதாவது அனிர்வாச்சியமாக இருக்கக்கூடிய சுகம் உரலே நம்ம மனசுல தங்கிறது. தேனே தேதே சப்தேவின ஐக்கியதா அனுபவா ந அனுபவிதா ஐசா நிவாந்ததோ மாகுதா ஜாகிருதி ஜாலா. எப்போ தன் ஹிருதயத்துல அப்பேற்பட்ட நிலை பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதோ ஜாகிருதியாக ஆரம்பிச்சது. எத்தனை அருமையா சொல்றார் சமர்த்தர் இந்த விஷயத்தை. ஜாகிருதியாக ஆரம்பிச்சது, ஜாகிருதி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு என்ன நிரூபணம் அப்படின்னா, சப்தேவின ஐக்கியதா. நம்ம மனசுல ஏதோ ஒரு ஃபீலிங், ஒரு அனுபவம், அந்த அனுபவம் ரொம்ப அதீதமா இருக்குது, லோகாதீதமான ஒரு அனுபவம். அந்த லோகாதீதமான அனுபவம் இது நான் எல்லாரும் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயம்தான். எவ்வளவோ தரம் ஸ்ரீ அண்ணாவை பார்த்துட்டு வந்ததுமே, அல்லது ஸ்ரீ அண்ணா கிட்ட சில நேரம் சம்பாஷணம் பண்ணினதுக்கு அப்புறமோ, இல்லது அவருடைய பிரவச்சனத்தை கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மனசு அலாதியான ஒரு ஃபீலிங், அதீதமான ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் என்ன ஏதுன்னு யாராவது நம்மள்கிட்ட கேட்டான்னா நம்மளுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே வராது. ஆனா நம்மளுக்கு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வல்லையே தவிர நம்ம அந்த ஃபீலிங்னு இருந்துட்டு இருக்கோம், அந்த ஃபீலிங் முதந்துட்டு இருக்கோம், அந்த ஃபீலிங் நம்மளை ஆட்கொண்டு கொடுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா ஆணித்தரமா தெரியறதே. அதுதான் சப்தேவின ஐக்கியதா. அந்த ஃபீலிங்க்கு, அந்த உணர்ச்சிக்கு, நம்ம அந்த அனுபவத்துக்கு சப்தங்கள் இல்லை. ஏன் சப்தங்கள் இல்லை? நம்மளுக்கு அது சொல்ல வரல. அது சொல்ல வரலங்கிறதுனால நம்ம அதுல இல்லைங்கிறதும் இல்லை, நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ சப்தேவீன, சப்தமே இல்லை. சப்தம் இல்லாம என்னவோ இருக்கு. அந்த என்னவோ இருக்கிறது எப்படி இருக்குன்னா, அவர் எதை சொன்னாரோ, அவர் நம்மளிடத்துல எதை கட்டாட்சமாக பண்ணினாலும், அவர் நம்மளுக்கு ஏதோ கொடுத்ததும், நம்ம அந்த விஷயத்தை வாங்கின்றதும் நம்ம உணரணும். அந்த கொடுத்தது கட்டாட்சத்தினால கொடுத்திருக்கலாம், அந்த கொடுத்தது ஒரு மந்தஹாசத்தினால கொடுத்திருக்கலாம், கொடுத்தது ஒரு உபதேசமாக கொடுத்திருக்கலாம்,
கொடுத்தது ஒரு உபன்யாசம் மூலமாக கொடுத்திருக்கலாம், இல்லை கொடுத்தது ஒரு செயல்னால கொடுத்திருக்கலாம். என்னவோ கொடுத்தாங்கிறது மாத்திரம் தெரியறது. அந்த கொடுத்த விஷயம் எல்லாம் வாங்கின்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுறதுன்னா, எதை கொடுத்தாரோ அதுவாகவே நாம் ஆகிட்டோம் அப்படிங்கிறது நம்ம உணர்றது தான் அந்த அப்ராகிருதமான ஒரு ஃபீலிங். இதுக்கு மேல அதை நம்ம சொல்ல முடியாது. அவர் எதை கொடுக்கணும்னு நினைச்சுன்னு கொடுத்தாரோ அதை வாங்கின்ற விஷயம், எந்த விஷயத்தை நம்ம வாங்கின்றோமோ அந்த விஷயமும் நாமும் வேற அப்படிங்கிறது இல்லாமல் அந்த விஷயமாகவே நாம் ஆகி இருக்கோமே, அந்த இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்குதான் அப்ராகிருத்தமான அனுபவம் அப்படிங்கிறது சொல்றோம். அது அனிர்வச்சனீயமாக தான் இருக்கும். அனுபவ நான் அனுபவித்தான், அதுதான் சொல்றாரு இங்க. எந்த ஒரு அனுபவம் அந்த அவர் கொடுத்ததுலேருந்து எந்த அனுபவம் வந்ததோ அந்த அனுபவம் வரவரையிலும் தான் அனுபவமாக இருந்தது. அந்த அனுபவம் வரவரையிலும் தான் அதை அனுபவிக்கக்கூடிய அனுபவிதாவாக நாம் இருந்தோம். ஆனா அந்த அனுபவம் நமக்குள்ள வந்ததும் அந்த வந்த அனுபவமும் அந்த அனுபவிக்கக்கூடிய நாமும் ஒன்னாக ஐக்கியமாகி அனுபவம் வேற, அனுபவிக்கக்கூடியவா நம்மள் வேற அப்படிங்கிற பேதம் போகி அது ஐக்கியம் ஆனதுனால அது நம்மளால எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ண முடியும்? எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு சப்தம் வேணும், சப்தம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேணும், அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு விசாரம் வேணும், விசாரம் அப்படிங்கிறதுக்கு அனுபவம் வேணும், அனுபவம் அப்படிங்கிறதுக்கு அனுபவிக்க கூடியவனாக நாம் இருக்கணும். மூலத்துல அந்த அனுபவமும் நானும் ஐக்கியமானதுமே விசாரமும் ஐக்கியமாயிடுத்து, அர்த்தமும் ஐக்கியமாயிடுத்து, சப்தமும் நமக்குள்ள ஐக்கியமாயிடுத்து. சொல்றதுக்கு சொல்லு இல்லை. இதுதான் அனிர்வச்சனீயமான நிலை, இதுதான் ஜாகிருதியான நிலை. ஐசான் நிவாந்ததோ மாகுதா. இந்த நிலைக்கு பெரிய ஒரு அடையாளம் என்னன்னா நிவாந்த. நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாந்தி, நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு சமாதானம், அப்ராகிருதமான அலாதியான ஒரு நிலை. அதுக்கு நாம் மாத்திரமே சாட்சி. அதை அனுபவிக்கக்கூடிய நாம் யார் இருக்கோமோ அது நம்மளுக்கு தான் அது தெரியும். தேனே ஸ்வப்னி ஸ்வப்ன தேக்கிலா ஜாகா ஹோவூனி ஜாகிருதி ஜாலா. ஒருவன் சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனம் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த சொப்பனத்துக்குள்ள ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அந்த சொப்பனத்துக்குள்ள கண்ட சொப்பனம் கலைஞ்சு ஜாகிருதி ஆனான் அப்படின்னு சொன்னோமானால் இன்னும் சொப்பனத்துல தான் இருக்கான், முதல் சொப்பனத்துல தான் இருக்கான். அந்த ஜாகிருத்தியும் முழு ஜாகிருத்தியும் சொல்ல முடியாது. ஆனா முதல்ல ஏற்கனவே தூங்கின சொப்பனம் பார்த்துட்டு இருந்தானே, அந்த சொப்பனமும் கரைஞ்சாதானே ஜாகிருதி. அது மாதிரி முதல்லயே தூங்கின்னு இருக்கிற நிலையில பார்க்கக்கூடிய சொப்பனம் தேகாபிமானத்தோட நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சொப்பனம். சொப்பனத்துக்குள்ள பார்க்கக்கூடிய சொப்பனம் இந்த தேகாபிமானத்தோட நாம் இருந்துட்டு இருக்கிறதுல பாக்கி சம்சார விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சுகதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ரெண்டாவது சொப்பனம். இப்போ இந்த ரெண்டாவது சொப்பனம் பார்த்தோமே, இந்த சொப்பனத்துல அரண்டு போய் பயந்து போய் அல்லோல கல்லோலப்பட்டு இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிறது விஷயத்தை வெறும் குருநாத்தால் சங்கத்தினால தெரிஞ்சுட்டோமே, அது முதல் சொப்பனம் கலைஞ்சது. இந்த முதல் சொப்பனமும் கலைஞ்சதுக்கு அப்புறமும் ஜாகிருதி ஆனும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் தேகாபிமானத்தோட இருந்திருக்கோம். இந்த தேகாபிமானமும் எப்போ கலையறதோ அப்போதான் ஜாகிருதி. தேனே ஸ்வப்னி ஸ்வப்ன தேக்கிலா ஜாகாஹோனி ஜாகிருதி ஜாலா. சொப்னத்துக்குள்ள சொப்னத்தை பார்த்தவன் முதல்ல சொப்னத்துல பார்த்த சொப்னத்திலேருந்து எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொப்னம் பார்த்துட்டு இருக்கானே அதிலிருந்து ஜாகிருதி ஆகிறான். தேத்தே சப்த குண்டித ஜாலா அந்த நலகே. சம்சாரத்தை இருந்துட்டு இருக்கும் பொழுது பல சொக்கு துக்கங்களை அனுபவிச்சுட்டு ரெண்டாவது சொப்பனம் சொன்னோம். அந்த ரெண்டாவது சொப்பனத்திலேருந்து எப்படி ஜாகிருதி ஆகிறோம்னா சத்குருநாத்தால் சங்கமும் சத்சங்கமும் கடச்சத்தினால ஜாகிருதி ஆகிறோம். அந்த ஜாகிருதிக்கு சப்தங்கள் உபயோகப்படுறது. அதனால முதல் உபதேசம் சத்குருநாத்தால் கிட்ட இருந்து வாங்கிக்கும் பொழுது
சம்சார துக்கத்திலேந்து நம்ம பற்றுதலை அறுத்து தளரோமே, இந்த சம்சார துக்கத்தை நாம் இப்படி ஒட்டி இருக்கக்கூடாது, இதெல்லாம் அசாஸ்வதம் அப்படிங்கிற பேசிக்கா இருக்கக்கூடிய ஞானத்தை சத்குருநாதாளிடத்தை தெரிஞ்சுக்கிறோமே, அந்த சாப்திகமான ஞானம் முதல் ஜாகிரதையை கொடுக்கிறது. சத்குருநாதாள் கூட இருந்து 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 அவர்கிட்டேந்து ஞான பிராப்தி ஆக ஆக அந்த ஞான பிராப்தி எதாச்சோ, அவர் எந்த அனுபவத்தை சத்குருநாதாள் கொடுக்கணும்னு நினைச்சாரோ, எந்த அனுபவமாக தானாகவே இந்த சத்குருநாதாளாக இருக்காரோ, அந்த அனுபவமும் நாமும் ஒண்ணுமா ஐக்கியமாகும் பொழுது, அதாவது அந்த அனுபவமும் நாமும் சத்குருநாதானும் மூணுமே ஐக்கியமாகி ஒரு நிலை வரதே, அந்த நிலை இருக்கே தேத்தே சப்த குண்டித ஜாலா. அங்க சப்தத்துக்கு வேலை கிடையாது, அங்க சப்தம் அடங்கி போயிடும். குண்டித ஜாலா அந்த நிலையே சப்தத்தினால அங்க அந்த அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த மூணும், அனுபவம் நாம் சத்குருநாதாள், இது மூணுமே சேர்ந்து ஐக்கியமாகக்கூடிய நிலைக்கு அந்த சப்தத்தினால எட்டி பார்க்க கூட முடியாது. அப்பேற்பட்ட நிலை அது. யா நிரூபணாச்சே மூல கேலேச்சி கரு பிராஞ்சல தேனே அந்தரி நிவள சமாதான கலை. இந்த நிரூபணம் உனக்கு நான் சொன்னேனே, என்னெல்லாம் இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு வந்தேனோ, இதுதான் எல்லாத்தவடையும் மூலம். இதுவரையிலும் என்ன நாம் சொல்லிட்டு வந்தேனோ அதுக்கு மூலம் இது. மூலமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கேலேச்சி கரு பிராஞ்சல சொன்னத்தையே நான் திரும்பி 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 நானும் சொல்லுறேன், கேட்டத்தையே நீனும் திரும்பி 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 கேட்கிற. இது ரெண்டுத்துக்கு காரணம் என்னன்னா, அந்த அனுபவத்தை நான் உனக்கு நீ கேட்டா இல்லையா, அந்த அனுபவத்தை என் ஹிருதயத்தை நீங்க ஸ்தாபிக்கணும்னு நீங்க கேட்டையே, அந்த ஸ்தாபிக்கக்கூடிய விஷயத்தை தான் நானும் பண்ணுறேன். நீயும் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு காரணம் அந்த அனுபவத்தை எட்டி அந்த அனுபவ நிலைக்கு நாம் தாண்டி போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினாலதான் நீனும் கேட்கிற, அதனாலதான் நானும் சொல்லுறேன். நீ கேட்க கேட்க என்ன ஆகிறது, உன் மனசுல இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் அங்கங்கு நிவாரணம் ஆகிறது. நான் சொல்ல சொல்ல என்ன ஆகிறது, உன் மனசுல இருக்கக்கூடிய சந்தேகம் நிவாரணமாறி சமாதானம் உண்டாகிறது. இது எப்போ ஆகும், பிராஞ்சல. பிராஞ்சல அப்படின்னா கிளாரிட்டி. உன் மனசுல எப்போ கிளாரிட்டி உண்டாகுமோ அப்போ சந்தேகம் நகரும். சந்தேகம் எப்போ நகருமோ அப்போ சமாதானம் வரும். கிளாரிட்டி எப்போ உண்டாகும், நிரூபணாச்சி மூல. நான் என்ன நிரூபணம் பண்றேனோ அந்த நிரூபணத்துடைய மூலத்துக்கு நீரும் போய் நிக்கணும். இப்ப அந்த விஷயத்தை நான் சொல்லுறேன் அப்படின்னாக்கா, நான் ஏன் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லுறேன், நான் ஏற்கனவே இந்த மூலத்தை நிக்கிறதுனால்தான் சொல்லவும் செய்றேன், அதனால்தான் சொல்லவும் முடியறது. நீயும் இந்த நிலைக்கு போகிறதுனா என்ன அர்த்தம், நீயும் நானும் ஒரே நிலையில இருக்கிறதுங்கிறது அர்த்தம். நீயும் நானும் ஒரே நிலையில எப்போ இருக்க முடியும், நானும் நீயும் ஒன்னானாதான் முடியும். நானும் நீயும் ஒன்னாக எப்போ ஆக முடியும், எந்த நிலைய மூலமாக இருக்கோ, எந்த பிரம்மஸ்திதின்னு சொல்றோமோ, எந்த பிரம்மானுபவம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த நிலைக்கு நானும் நீயும் போய் நின்னாதானே பிரம்மானுபவத்துல ஒன்னாக இருப்போம். நானும் நீயும் பிரம்மானுபவத்துல போய் ஒன்னா நின்னோமானால் பிரம்மானுபவமும் நானும் நீயும் ஒண்ணுதான். பிரம்மானுபவமும் நானும் நீயும் ஒண்ணுதான்னா பிரம்மானுபவம் நான் நீ அப்படின்னு மிஞ்சாதே, பிரம்மானுபவம் மாத்திரமே தானே மிஞ்சும். இந்த மூலம் கேலேச்சி கரு பிராஞ்சல. இது நான் சொல்ல சொல்ல நீ கேட்க கேட்க அதை நீ விசாரம் பண்ண பண்ண அதை நீ தியானம் பண்ண பண்ண அந்த பிராஞ்சல அந்த கிளாரிட்டி உண்டாகும். தேனே அந்தரி நிவள. அந்த கிளாரிட்டி உண்டாக என்னாகும், அந்தரி உன்னுடைய ஹிருதயம் இருக்கே, உன்னுடைய ஹிருதயத்துல நிவள அப்படியே எல்லாம் நகர்ந்து போய் நீ அந்த பிரம்ம வஸ்துவாக ஆகவாய். எப்போ நீ அந்த பிரம்ம வஸ்துவாக ஆவாயோ சமாதான கலே, சமாதானத்துல நீனே போய் நிப்ப. அப்போ அந்த சமாதானத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு கிடையாது. மோட்சம் அப்படிங்கிறதோ பிரம்மானுபவம் அப்படிங்கிறதோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு நான் நினைச்சேனானால் சப்தங்கள்னால உனக்கு சொல்லவும் பார்ப்பேன், சப்தங்கள்னால நீ அதை தெரிஞ்சுக்கவும் பார்ப்ப. அது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே எப்போ இல்லையோ சப்தத்தினால எப்படி சொல்லி முடியும், அதனால அனிர்வாச்சியம். நீ கேட்டு எப்படி முடியும், அதனாலயும் அனிர்வாச்சியம். அப்போ பிரம்மானுபவம் நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. பிரம்மானுபவம் அப்படிங்கிறது அந்த நிலையில நீ போய் நிற்க வேண்டிய விஷயம்.
அருமையா பேசிட்டார். அருமையா பேசுறார் இந்த சமர்த்த ராமதாசர். இந்த தாஸ்போதத்து இந்த அத்தியாயத்துல எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போய் பிராஞ்சலன்னு அவர் சொல்ற மாதிரி அத்தனை கிளாரிட்டி கொடுக்கிறார். கேட்டுட்டான் அந்த சிஷ்யன் இந்த விஷயத்தை, புரியறது அவனுக்கு. இந்த பிராஞ்சல இந்த கிளாரிட்டி இவர்கிட்ட கேட்க கேட்கதான் புரியும் அப்படிங்கறது மனசு உறுதியா தெரிஞ்சுடுத்து. சமர்த்த ராமதாசர் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சாரோ உடனே சிஷ்யன் சொல்றான், தவ சிஷ்ய வினவிலே. உடனே சிஷ்யன் திருப்பியும் வினயமா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறார் சமர்த்த ராமதாசராக இருக்கக்கூடிய சத்குருநாதாள்கிட்ட, ஜி ஹே ஆத்தா நிரூபிலே, எந்த ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு இப்போ நிரூபணம் பண்ணி சொன்னேளோ, தே பாஹிஜே போலிலே சுவாமி மாகுதே சுவாமி, எனக்கு ஒரு விஷயம் நன்னா தெரியறது சுவாமி, எனக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த விஷயத்தை நீங்க சொல்லறேள் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். நீங்க எந்த விஷயம் நீங்க சொல்லறேளோ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, அதை நான் உணர வேண்டிய விஷயம், அதை நான் அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுட்டேன். அந்த விஷயம் கேட்டு தெரிஞ்சுண்டு சம்பாதிச்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. அந்த விஷயத்துல போய் நானே போய் அந்த விஷயத்தை நிற்க வேண்டிய விஷயம், நானே அந்த விஷயமாக ஆக வேண்டியது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுட்டேன். அது உங்களிடத்துல இந்த விவரணங்களை கேட்க 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 எப்படி பிரம்மானுபவமும் அனிர்வச்சனீயமோ அது மாதிரி சந்தேகங்களும் ஓரளவுக்கு அனிர்வச்சனீயம் தான். சந்தேகங்கள் ஓரளவுக்கு சொல்லலாம், கேட்கலாம். ஆனா ஓரளவுக்கு மேல சந்தேகங்களை கூட சப்தங்களா கேட்டு முடியாது. அந்த சந்தேகங்கள் உணர்ச்சியாகவே உள்ள சுத்தின்றே இருக்கும். உணர்ச்சியாகவே சுத்தின் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை உணர்ச்சியாகவே இருக்கக்கூடிய அனுபவங்கள்னால போட்டு அடிக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிறது சுத்தானுபவம், அனுபவமும் அனுபவிக்கிறவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா அந்த நிலைக்கு போகிற வரையிலும் அனுபவிக்க வேண்டிய வஸ்துவும் அனுபவமும் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கக்கூடிய நானும் வேறையாதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். அங்கே இந்த மாறி ஐக்கியத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும் புரியுறது. ஆனா அங்க போகிறதுக்கு உங்க கிருபை இல்லாம முடியாது. அந்த நிலைக்கு உங்க கிருபை இல்லாம நான் போக முடியாது. இவ்வளவும் உங்களிடத்தை தெரிஞ்சுட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை சுவாமி அப்படின்னு சோதா இவ்வளவும் சொல்லிவிட்டு சத்குருநாத்தாள்கிட்ட கேட்கிறான். என்னன்னா, போலிலே மாகுத்தே, நீங்க என்னெல்லாம் சொன்னேளோ இத்தர விஷயமும் எனக்கு திரும்ப நீங்க சொல்லணும் அப்படின்னு வினீதமா கேட்கிறான். சத்குருநாத்தாள் பொறுமைக்கு உருவமானவராச்சே, பொறுமையே உருவமானவராச்சே, அவரையும் இல்ல சொல்ல போறாரான்னு அந்த சிஷ்யன் இத்தனை ஆசையா கேட்கும் பொழுது அவர் உடனே வரைஞ்சு கட்டுண்டு திரும்ப பேச தயாராயிட்டார். மத கலாயா காரண, நான் உங்ககிட்ட ஏன் இதை திரும்ப சொல்றேனானால், நீங்க சொன்ன விஷயங்கள் உள்ள போய் எங்கேயோ தங்கியிருக்கு. ஓரளவுக்கு எனக்கு புரியறது. அதை தியானம் பண்ண இன்னும் புரியும்னு தெரியறது. ஆனா அதை தியானம் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு நீக்க உங்க சப்போர்ட் தேவை. மத கலாயா காரண, அது உடுக்கிறது இருக்கிறபடி நானும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஞானமும் நீங்களும் இது மூணும் ஐக்கியமாக ஆகணுமானால் கலாயா காரண, அந்த அளவுக்கு அந்த ஞானம் நன்னா உள்ள ஏறணும். கேலேச்சி கராவே நிரூபண, அதனால கேலேச்சி கராவே, சொன்னத்தையே திருப்பி 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 சொல்லணும். சொன்னத்தையே திருப்பி திருப்பி நீங்க சொல்லி கேட்டத்தையே திருப்பி திருப்பி நானும் கேட்டுதான் அது உள்ள போய் ஊறி அந்த ஞானமும் நானும் ஒன்னாக ஆகும். தேனே ஏதீல ஜேகா நிஜ கூன தே மஜ அனுபவாவி. அப்படி நீங்க சொல்ல சொல்ல நான் அதை கேட்க கேட்க நிஜ கூன உண்மையான எந்த அந்த ஞானம் இருக்கோ அதை நான் அனுபவிக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு கிருபை பண்ணி நான் எவ்வளவு தடவை திருப்பி திருப்பி உங்களிடத்தை கேட்டாலும்
அழுக்காம சறுக்காம நீங்க எனக்கு திரும்ப திரும்பிய சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறான் சிஷ்யன். அஜன்மாதோ சாங்க கவன தேனே தேக்கிலா கைசா சொப்ன தேத்தே கைசே நிரூபண போலிலேயாக. நீங்க தானே சொன்னேன், சொப்னத்துல ஒருவன் சொப்னம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமோ அது மாதிரி சொப்னமாக இருக்கக்கூடிய தேகாவஸ்தையில இருக்கக்கூடியவன் நான். சம்சார சுக்க துக்கங்களை நிஜம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தை சத்குருநாதால போய் சரணம் அடைஞ்சாதான் சொப்னத்துக்குள்ள பார்க்கக்கூடிய சொப்னம் கலைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த சொப்பனம் தான் இன்னும் இருக்கேன். சொப்னத்துக்குள்ள பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொப்பனம் இருக்கக்கூடிய நிலை இருக்கேன், அதுலதான் நான் இருக்கேன். நீங்க சொன்னதுதானே அது. தேனே தேக்கிலா கைசா சொப்பன, அது மாதிரி சொப்பனத்தை சொப்பனம் பார்த்துட்டு இருக்கேனே. தேத்தே கைசே நிரூபண போலிலேயாக, நீங்க சொன்ன நிரூபணம் தானே. அப்போ அதன் பிரகாரமாகவே திரும்பவும் உங்க காலில் தான் நான் விழுவேன். நீங்க இந்த சொப்பனத்திலேருந்து என்ன ஜாகிருதி படுத்தணும். சந்தோஷப்படுறார் சத்குருநாதன். ஆஹா, இப்படி இல்லவா இருக்கணும் சிஷ்யன், இந்த ஆர்வம் அல்லவா இருக்கணும், இந்த இன்டென்சிட்டி அல்லவா இருக்கணும். இது இல்லையானாதான் கரையேற முடியாது. எப்போ இந்த இன்டென்சிட்டி இருக்கோ இவன் நிச்சயமா கரையேறிடுவான் அப்படின்னு சந்தோஷப்படுறார். ஏற்கனவே கிருபாலு சத்குருநாதாள். அந்த சத்குருநாதாள் இடத்துல ஒரு சிஷ்யன் போய் ஏதோ வியாபகாரிகமான விஷயங்களை பேசாமல் சத் விஷயத்தை பேசுறான்னாலே சந்தோஷப்படுவார். சத் விஷயத்திலையும் தான் காண்பிச்ச மார்க்கத்தை இருந்துட்டே அந்த மார்க்கம் விஷயமா கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவார். அதுக்கு மேல இப்பேற்பட்ட ஒரு ஆர்வத்தோட இப்பேற்பட்ட மனசுல ஒரு இன்டென்சிட்டியோட போய் கேட்டா சத்குருநாதால் ஏன் சந்தோஷப்படமாட்டார்? ஜானோனி சிஷ்யாச்சா ஆதர, அந்த சிஷ்யன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த உந்துதலை பார்த்து அந்த சிஷ்யன் கிட்ட இந்த சமர்த்தநாமதாசராக கூடிய இருக்கிற சத்குருநாதாளுக்கு அந்த சிஷ்யன் கிட்ட ஒரு ரெஸ்பெக்டே உண்டாயிடுதான். ஜானோனி சிஷ்யாச்சா ஆதர, சிஷ்யன் இந்த விஷயத்துல இவ்வளவு ஆர்வத்தையும் இவ்வளவு பக்தியும் வச்சுருக்கிறத பார்த்து அந்த சிஷ்யனிடத்துல ஒரு ஆதர ஒரு பக்தி சத்குருநாதாளுக்கும் உண்டாகி சுவாமி தேதி பிரத்யுத்தர, சுவாமி சத்குருநாதாள் அவன் கேட்ட கேள்விக்கு பிரத்யுத்தரம் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். தேச்சி ஜாதா அதி தத்பர ஸ்ரோதி ஐத்தே பரிசாவே. அந்த அவன் கேட்டு முடிச்சதும் சரிப்பா, நாளைக்கு சொல்றேன், அடுத்த தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம் சத்குருநாதாள். அந்த ஸ்ரோத்தா எந்த நிலையில கேட்டானோ, சத்குருநாதாள் எங்க இருக்கும் பொழுது கேட்டானோ, எந்த நேரத்துல கேட்டானோ, நேரம் காலம் தேசம் எதையும் பார்க்காம அந்த ஸ்ரோதா அவனிடத்துல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால உண்மையான இருக்கக்கூடிய ஒரு ஆசையினால் அவன் கேட்கும் பொழுது எப்போ அவனுக்கு தேச காலத்துடைய பானம் இல்லாம அவன் கேட்கிறானோ, சத்குருநாதாலும் தேச காலத்துடைய பானம் இல்லாம தத்பர அப்படிங்கிறாருங்க. உடனே சொல்லிவிட்டாராம். எங்க என்ன ஏதுன்னு திரும்பி பார்க்காம கேட்டதும் இந்த கேள்வியை கேட்டதும் இதுக்கு பதில் கொடுத்து விடணும். ஏன்னா அப்புறம் இந்த கேள்வி இதே இன்டென்சிட்டியோட அப்புறமா இருக்குமா தெரியாதே. அதனால இவன் கேட்கும் பொழுது உடனடியாகவே கொடுக்கணும் அப்படின்னு தத்பர தேச்சி ஆத்தா அதி தத்பர உடனடியா கொடுக்கிறார். எவ்வளவு நேரம் சொன்னதுக்கு அப்புறம் தளர்ந்து போய் பேசுற மாதிரி பேசாமல் ஃப்ரெஷ்ஷா வேற பேசுறார். திரும்பியும் சொன்னதே திருப்பியும் சொல்றோமே அப்படிங்கிற அலுப்பு இல்லாம நவீனமாகவும் பேசுறார். அப்படி சத்குருநாதாள் ஃப்ரெஷ்ஷாக நவீனமாக அப்படியே முழு முறையா முழு ஆசையோட சத்குருநாதாள் அப்படி பேசும்பொழுது நம்ம அப்படி கேட்கணும். ஸ்ரோதே ஏதே பரிசாவே, ஸ்ரோதாக்கள் சத்குருநாதாளோட வாயிலேந்து முத்து முத்தான வரக்கூடிய இந்த வார்த்தைகளை அப்படியே அள்ளி வாரி எடுத்துக்க வேண்டாமா? பரிசாவே அப்படின்னு சொல்றார். சத்குருநாதாள் என்ன பேசுறார் அப்படிங்கறத நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम
Krishna Krishna Hare 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 Rama Hare